இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ். எந்த ஊரு? புதூர். புதூர். புதூர் எங்க இருக்குது? காவனூர் பக்கத்துல. காவனூர் பக்கத்துல இருக்குதுயா. அந்த ஊர்ல தான் வந்துடும். புதூர். புதூர்னா ரொம்ப புதுசா இருக்குமா எல்லாருமோ? அப்படிலாம் இல்லையா? கொஞ்சம் சத்தமா பேசுப்பா. சரியா கேட்கல. என்ன பார்த்து பையன் முறைகிறாரு அவரு. ஏமா கொஞ்சம் சத்தமா பேச சொல்லி. என்ன படிக்கிற தம்பி? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது படிக்கிறது ரொம்ப ஈஸியா கஷ்டமான வேலையா? கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம் தானா? 9th படிக்கிறது ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்ததா? எல்லா ஸ்டாண்டர்டும் கஷ்டம். எல்லாமே கஷ்டம் தான்யா. கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு படிச்சு வந்தா தான் எங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். தம்பி ஏன் கை மேல தூக்கிட்ட? எனக்கு மூஞ்சி மறைக்குதுல அங்க. என்ன பண்றது? பச்சைகளை கூட விட்டோம்னாக்கா இப்படி குதூகலமா ஆகி போகுது. தம்பி பொங்கல் எதற்காக கொண்டாடுறோம்? உழவர் தினம். உழவருக்காக கொண்டாடுறோம். இந்த உழவர்கள் வந்து அந்த நேரத்தில் என்னென்ன வச்சு படைப்பாங்க? நெல், நெல், கரும்பு, நெல், கரும்பு, மஞ்சள். மஞ்சள். இது வந்து மஞ்சள், குங்குமம், அப்புறம் கற்பூரம், ஊதுவத்தி, தீப்பெட்டி எல்லாத்தையும் சரி சொல்லினே வந்துருங்க. சரி, இந்த உழவர் தினத்தப்போ நம்ம வந்து எந்த கடவுளை வணங்குறோம்? சூரியனை வணங்குறையா. சூரியன் தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து விவசாயம் செய்யறது ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வெளிச்சமும் மற்றபடி அது தேவையான நம்மளுக்கு அதுலேருந்து நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த காற்றும் வந்து வரணும் அப்படின்னா சூரியனை வந்து தான் மொத்தமாக இருட்டிலே இருந்தால் நம்மளால் விவசாயம் பண்ண முடியாது. அதனால் அந்த சூரியனை நம்ம வந்து பார்த்தோன்னா வணங்குறதுக்காக தான் நம்ம வந்து பொங்கல் வந்து கொண்டாடிட்டே இருக்கோம். இந்த பொங்கல் அப்படின்றது வந்து என்ன அரிசியில் செய்கிறாங்கப்பா? பச்சை அரிசியா? பச்சை அரிசி அப்படின்றது எப்படி பச்சையாக இருக்குமா? வெள்ளையா இருக்குமா? வெள்ளையா இருக்கு. ஆனா ஏன் அது பச்சை அரிசி சொல்றீங்க? ஏன் என்னது வேக வைக்கலையா? அப்படியா? நெல்லை வந்து வேக வைக்காம அப்படியே நம்ம பதிரை நீக்கணும் அப்படின்னாக்கா அதுதான் வந்து உங்களுக்கு பச்சை அரிசி. அதே நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை வேகாடு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம உரிச்சோம்னா அதான் புழுங்கல் அரிசியாக நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பொங்கல் வைக்கிறப்போ நம்ம புது அரிசியை தான் வந்து பார்த்தா நம்ம பொங்கல் வைப்போம். சில பேர் வந்து என்னடா பொங்கல் வச்சு ஒன்று இப்படி குழஞ்சி போச்சே சில பேர்லாம் யோசிக்கிறது உண்டு. சில பேர் பானையில் வைக்கிறதுக்கு பதிலாக நேராக குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு தான் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பார்ப்போம். இப்படி தாய பொங்கலை கொண்டாடிட்டு போயிட்டே இருக்கும். தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறப்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வாழ சாஹிப் அடிக்க ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வினா, முதல் உலக போருக்கு அப்புறமா வல்லரசு நாடாக எழுச்சி பெற்ற நாடு எது? ரஷ்யா. ரஷ்யாவா? இந்த ரஷ்யா அப்படின்றது உனக்கு யார் இப்போ சொன்னது? சார் சொன்னாரா? எந்த சார்? சார் பேர் தியாகராஜன் சாரா? தியாகராஜன் சார் பசங்க ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க சார். இது வந்து சரியான பதிலாக கொஞ்சம் பார்த்து இவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க சார். முதல் உலக போருக்கு அப்புறமா வல்லரசு நாடாக எழுச்சி பெற்ற நாடு எது? இதுதான் கேள்வி. பார்ப்போம் அடுத்து யார் சரியா சொல்றான்ட்டு. தம்பி உன் பேர் என்னப்பா? லட்சுமிகாந்த். லட்சுமிகாந்தா? என்ன பேர்லேயே ஒரு காந்தத்தை வச்சுக்கிற பொழுது யாராவது பக்கத்தில் வந்து டக்குன்னு அடி ஒட்டிக்கியோ? இல்லையா? அப்படி இல்லையா? இரும்பு ஒட்டிக்குமா தங்கம் ஒட்டிக்குமா? இரும்பு தான் ஒட்டுமா? ஏன் தங்கம் ஒட்ட மாட்டேங்குது? இதெல்லாம் தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க இருக்கிறோம்? இரும்பு தான் ஒட்டும். காந்தம் எதுல தயார் பண்றாங்க? மண்ணுலையா? எந்த மண் அது தெரியலையா? கருப்பு மண்ணா? களிமண்ணா? போது காந்தத்தை களிமண்ல தயார் பண்றாங்களா? கருப்பு மண்ணா அது? நம்ம ஊர்ல அந்த மண்ணு கிடைக்குதா? அது நம்ம ஊர்ல கிடைக்கிறது இல்ல. எந்த ஊர்ல கிடைக்கும் அது? தெரியல. எங்க கிடைக்குது தெரியல. காந்த விரல வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா அது காந்தம் எந்தெந்த இடத்துல பயன்படுது அதுவும் தெரியலையா? காந்தம் தெரியுமா தெரியாதா? இனிமே காந்தத்தை பத்தி கேட்காது. என் பேர்ல இருந்து காந்தத்தை எடுத்துறோம். இனிமே என் பேர் லட்சுமி தான். லட்சுமி காந்த். காந்தம் கிடையாதா? என்ன படிக்கிற? 10th படிக்கிறியா? பரவாயில்லப்பா. இந்த கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லினே வராப்ல. உனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குதுப்பா 10th? சயின்ஸ் இருக்குது. சோசியல் சயின்ஸ் எதை பற்றி படிக்கிறது? அதாவது தாவரவியல் அதை பற்றிலாம் படிக்கிறோம். அப்புறம் சோசியல் சயின்ஸ் எதை பற்றி படிக்கிறது? கொஞ்சம் சத்தமாக சொல்ல. அவர் சரியா கேட்கல. அவர் பத்தியா? அதான் வந்து நாடுக்காக வரலாறு பத்தி படிக்கிறோம் ஐயா. வரலாறை பத்தி படிக்கிறோம். அடுத்தது புவியியலை பத்தி அதுல தான் படிக்கிறோமா? புவியியல் என்னதுப்பா? பொருளாளரா?
அது வரலாறு, இது பொருளாறு. என்னமோ. அப்புறம் வேற என்ன பாடம் இருக்குது? அவ்வளோதான். தமிழ் இங்கிலீஷ் இருக்குடா. தமிழ் இங்கிலீஷ்க்கு தமிழ் இங்கிலீஷ் கீது. தமிழ் இங்கிலீஷு அப்புறம் மேக்ஸா? 5 தானே? 5 மேலே எதுவும் கிடையாதா? கணக்கு எது சம்மந்தமாக படிக்கிறதா? கணக்கு கூட்டி கணக்கு கூட்டி கழிச்சு பார்க்குறதா கணக்கு? இந்த கணக்கெல்லாம் நம்மளுக்கு எந்த நேரத்தில் பயன்படுது? இது போல கடையில் பயன்படும். கடையில் பயன்படும். வாங்கிக்கோல கடையில் கணக்கு குத்தாக்கா? இவங்க காசு தானே காசு குத்தனா கணக்கு போட்டு பாப்பாரு. சரி, அங்க பயன்படுது. வேற எங்க பயன்படுது? எல்லா இடமே பயன்படுதா? வேற எங்கேயும் பயன்படாத இடம் எங்க? எங்கேயுமே இல்லை. எல்லாத்துக்கும் எங்கேயுமே இல்லையா? எல்லா இடமும் பயன்படதான் செய்யுது. கணக்கு இல்லைன்னாக்கா உலகம் இருக்கா? உலகமே இல்லை. கணக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. தம்பி, உனக்கு இருக்கிறதுல எந்த பாடம் ரொம்ப பிடிச்சது? சோசியலா? சயின்ஸ். அதுலயே கொஞ்சம் குழப்பம் இருக்குது. சோசியல் சயின்ஸு அப்படின்ட்டு. தம்பி, இந்த பொங்கல்னு ஒன்று சொல்கிறாங்களப்பா, உண்மைதானே? சொல்கிறாங்களா இல்லையா? இந்த பொங்கல் அப்படின்னா என்ன பார்த்தோம்? பொங்கல்லாம் வந்து எல்லாரும் அந்த உழவர் தினம் கொண்டாடுறாங்க. உழவர் தினத்தை கொண்டாடுறதான் என் பொங்கல். இந்த போகின்றாங்களா, அது என்னதுப்பா? போகினா வந்து பழைய பொருளை எரிப்பாங்க. பழைய பொருளை எரிக்கணுமா? என்னென்ன பொருளை எரிக்கணும் சொல்லு. பாய், தலகாணி அதெல்லாம் எரிப்பாங்க. இதெல்லாம் எரிச்சிடணுமா? எரிச்சிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? பூனை நைட்டு பூச்சி வாங்கிட்டு வேண்டியதானா? வீட்டில் பாய் தலகாலாம் எரிச்சு விட்டு புதுச்சு வாங்கணும். அது பேர் தான் போய்க்கியான். இந்த டயர் கீரெல்லாம் கொளுத்தலாமா? கொளுத்த கூடாதப்பா? அதெல்லாம் கொளுத்துவாங்களா? ஐயோ, டயர் புது டயர் வரையா? அட பாவமே, இருக்கிறது வரல. எல்லாரும் முயற்சி பண்ண எல்லாரும் பாருங்க. போகி கொளுத்துறப்போ கண்டிப்பாக வந்து டயர் வந்து எக்காரத்து கொண்டு கொளுத்தாதீங்க. டயர் வந்து எரியறது மூலமாக நம்மளுக்கு மாசு வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக வருது. பிளாஸ்டிக் பொருட்களை வந்து எக்காரத்து கொண்டு எரிக்காதீங்க. இது போல பொருட்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம எரிக்கிறப்போ நம்ம ஓசல் படம் எடுத்து ஓட்டை ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம சுவாச கோளாறுலாம் இன்னைக்கு அதிகமாக வரதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு கூட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, நம்ம பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் மூச்சு பிரச்சனை அதிகமாக வரதுக்கான காரணம் உண்டு. என்ன காரணம்னா, இது போல் வந்து எரிக்கிறது மூலமாக காற்றுல வந்து நம்ம நிறைய மாசு வந்து நம்ம சந்திக்கிறோம். ஏற்கனவே நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறப்போ அதுலேருந்து வர மாசுகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் எதை கொளுத்தணுன்றது தெரியாமல் இவங்க பாட்டு டயரை போட்டு கொளுத்துறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான செயல். அதனால் யாரும் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா டயர்களை வந்து பார்த்தீங்கன்னா போகி வந்து போட்டு கொளுத்தாதீங்க. டயருன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தா நம்ம வண்டி வந்து ஓட்டத்தையாக பயன்படுத்தலாமே தவிர மற்றபடி கொளுத்துறதுனால அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. முழுக்க அது வந்து கொளுத்துறது நம்மளுக்கு தீமையை விளைவிக்கும். அதனால் யாரும் தயவு செய்து இந்த போகிக்கு கண்டிப்பாக டயரை கொளுத்தாதீங்க. தம்பி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு நீ ஹெட்ஃபோனோட போவோன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் எதிர்பார்க்குறேன். நீ எதிர்பார்க்குறியா? எந்த மாதிரி சம்மந்தமான கேள்வி கேட்டாக்கா நீ ஒத்துக்கோப்பா? நீங்களே எந்தாவது ஒரு கேள்வி பார்த்து கேட்டிங்கனாக்கா அதுக்கு நானும் ஏதாவது ஒரு பதிலை பார்த்து சொல்லிவிட்டு நான் பாட்டு போயிட்டே இருந்தேனாக்கா ஹெட்ஃபோனை வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா? போயிடலாம்ல அப்படின்றாப்ல. இப்போ என்ன உனக்கு கேள்வி கேட்குறோம் அப்படின்னாக்கா, மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு உயிரினம் எது? ரீசைக்கிள் இங்கிலீஷில். அப்படியே டப்பாலாம் வாங்கினா அதில் 3 வட்டம் அப்படியே இது ஏரோ மார்க் அப்படியே அம்புக்குறி சுற்றி போட்டிருப்பாங்க. அந்த உயிரினம் தான் வந்து இன்றைக்கி மறுசுழற்சிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். பட்டாம்பூச்சியா? பட்டாம்பூச்சியை மறுசுழற்சியை பயன்படுத்துகிறோமா? எப்படி அது எனக்கு தெரிஞ்ச ஆகணுமே. மறுசுழற்சினா என்னது? நீங்க தானே கேட்டீங்க, அதுக்கு பதில் நீங்க தானே சொல்லணும். பட்டுப்பூச்சா? இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு. போன எபிசோட்லேருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இது என்னதுன்னு ரொம்ப யோசனை பண்ணி இருந்திருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மண்புழு தான் வந்து பார்த்தா நம்ம இன்றைக்கி வந்து மறுசுழற்சிக்கு அதை தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம சாணம் மற்றபடி மக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போய் ஒரு இடம் போட்டோம்னா அது வந்து மண்புழு அதில் வந்து நம்ம விட்டு வளர்த்தோம்னாக்கா அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து உரமாக மாற்றக்கூடியது எது அப்படின்னா மண்புழு மட்டும்தான். வேறு எந்த உயிரினமும் வந்து பார்த்தீங்கன்னா அது போல் இல்லவே இல்லை. மண்புழு மட்டும்தான். இதை வந்து சரியான விடை என்னது? மண்புழு. என்ன கேள்வி? மறுசுழற்சி என்ன மூச்சா கேள்வி சொல்லுப்பா. மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு உயிரினம் எது? மண்புழு. அவ்வளோதான், இதுதான் விஷயம். இது சொல்லியிருந்தாப்ல ஹெட்ஃபோனோட போயிருப்பாப்ல. பார்ப்போம் வர்ற பொங்கலுக்குள்ளாவது ஒரு ஹெட்ஃபோனை வாங்குறாரா இல்லையான்றதை பார்ப்போம்.